Hello everyone. So இன்னைக்கு வந்து நம்ம algo trading software யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ண போறோம் பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ல. ஸோ இதுக்கு வந்து நம்ம HFT பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போறோம். இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் என்ன இருக்கோ அதோட அட்டம் எடுத்துக்கணும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எடுத்துருக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 55,500 கால் ஆப்ஷன், தென் 55,500 புட் ஆப்ஷன் எடுத்துக்கோ சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு. ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இப்போ மார்க்கெட் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த ட்ரேடிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மினிமம் கேபிட்டல் 30,000 தேவைப்படும். பேங்க் நிஃப்டி பண்றீங்கன்னா அதே மாதிரி ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்றது பாத்தீங்கன்னா ஒரு லாட்டுக்கு நீங்க 500 rupees ஃபிக்ஸ் பண்ண முடியும். இன்னைக்கு வந்து நம்ம 40 லாட்ஸ் பண்றோம். ப்ராஃபிட் வந்து 20,000 கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் யூஸ் பண்ணுவோம் 9:15 to 9:45. ஸோ அந்த ரேஞ்சில் நமக்கு டார்கெட்டாக ஸ்டாப் லாஸ் ரீச் ஆயிரும். இன்கேஸ் ரீச் ஆகலாம் 9:45 என்ன ப்ரைஸ் இருக்கும் அந்த ப்ரைஸ்ல ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். இப்போ மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 500 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஆயிருக்கு இன்னைக்கு. சரி, இந்த ரோபோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆக்சுவல் ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட் இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணிங்கன்னா நம்ம கோடிங் பண்ணி ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்துருவோம். கோடிங் கண்டிஷன்ஸ் பொறுத்த ரோபோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரேடிங் பண்ணும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டல் க்ளோசிங் ப்ரைஸில் ஒரு லைன் பிளாட் ஆகும். ஸோ அந்த லைனுக்கு மேலே மார்க்கெட் போச்சுன்னா கால் ஆப்ஷன் பை பண்ணும். அந்த லைனுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சுன்னா புட் ஆப்ஷன் பை பண்ணும். ஸோ இந்த க்ளோசிங் டைம் பார்த்தீங்கன்னா கேண்டில் டைம் ஃப்ரேம் வந்து 1 நிமிஷம் டைம் ஃப்ரேம். ஸோ இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிறப்ப நமக்கு என்ட்ரி வந்துடும். ஸோ மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா நமக்கு கால் ஆப்ஷன் எடுக்கும். ஸோ இந்த லைனுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா நமக்கு புட் ஆப்ஷன் எடுக்கும். ஸோ ஓன் ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ண முடியும். ஸோ இண்டிகேட்டரில் நமக்கு இப்போலாம் பை என்ட்ரி வருதோ அப்போ நமக்கு கால் ஆப்ஷன் இருக்கும். அதே மாதிரி இண்டிகேட்டரில் செல் என்ட்ரி வரப்போ நமக்கு புட் ஆப்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ பை என்ட்ரி எடுத்திருக்கு ஃபியூச்சரில். ஸோ கால் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகும் தெரியும். ஸோ இப்போதைக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 3,430 இருக்கு. மேக்ஸிமம் ட்ராடவுன் பார்த்தீங்கன்னா 5,530 இருக்கு. ஸோ இப்போ மேக்ஸிமம் ப்ராஃபிட் 9,520 வந்திருக்கு. ஸோ டார்கெட் நமக்கு வெறும் 16 பாயிண்ட் தான். ஸோ மார்க்கெட் ஓப்பனிங் அவரில் நம்ம ஈஸியாக கொடுத்து 16 பாயிண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் நம்ம எதுக்கு ட்ரேடிங் பண்ணுறோம்னா இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் டிக்கே ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் ஆஃப்டர் 10:30 போகிற ப்ரீமியம் டிக்கே ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் ஸோ டார்கெட் ரீச் ஆயிருக்கு. ஓகே, ஸோ நீ கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 27,930 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். புட் ஆப்ஷன் எந்த என்ட்ரியும் வரல. இப்போ ஆர்டர் புக் பார்க்கலாம். ஓகே, ஸோ கால் ஆப்ஷன் பை பண்ண ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 811, தென் ஸ்கொயர் ஆஃப் பண்ண ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 831. நீங்கள் ப்ரைஸ் அண்ட் டைமிங் இதில் பார்த்துக்கலாம். ஸோ இன்னைக்கு ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 27,930 பண்ணியிருக்கோம். இந்த ரொம்ப விஷயம் டவுட்னா காலர் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.